அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல Dream11 தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட ட்ரீம் மணி அப்படிங்கிற ஆப்பை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில நீங்க இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. எதுக்காக Dream11 இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கடந்த ஆகஸ்ட் மாசத்துல நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில்லுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ரியல் மணி கேமிங் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமே சாவு மணி அடிச்சிட்டாங்க. இதை கேட்டதும் ரியல் மணி கேமிங் பிரியர்கள் பலரும் அதிருப்தியோடையும் பயங்கர ஆத்திரத்தோடையும் நமக்கே இவ்வளோ கோவம் வருது அப்படின்னா இதை உருவாக்குன குருக்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். கண்டிப்பா அவங்க இந்த சட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டத்தை மேற்கொண்டு திரும்பவும் இதே கேமை நம்மளை விளையாட வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட இந்த கேமிங் கம்பெனிஸை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த செக்டார்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனமா இருக்கக்கூடிய Dream11ஓட CEO ஆன ஹர்ஷ் ஜெயின் ரொம்பவே கூலா நாங்க இந்த சட்டத்துக்கு கட்டுப்படுறோம், இதை எதிர்த்து எந்த விதமான வழக்கையும் நாங்க தொடர போறதும் இல்லை, எங்களோட பிசினஸை புதுமையான வழிகளில் நாங்க தொடர்ந்து பண்ணதான் போறோம், அப்படி பண்றதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா நாங்க எங்களோட சேவைகளை தொடர்ந்து கொடுப்போம், அப்படி இல்லைனா எங்களோட தொழிலை மொத்தமா மாத்திட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு ரிப்ளையை நிறைய கேம்பிளிங் பிரியர்கள் மட்டும் இல்ல ஒரு சில கேமிங் கம்பெனிஸும் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ ஏன் நானுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படிதான் பேன் பண்றோம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லயே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இவங்க திரும்பவும் ஆப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாள் இதை பத்தி பேசாமலே இருந்தேன். நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ஒரு சில ஸ்டேட்ஸோட ஹைகோர்ட்ல இந்த சட்டத்துக்கு அகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த கேஸோட விசாரணை போயிட்டு இருக்கும் போதே இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் விசாரிச்சு ஒவ்வொரு முடிவுகளை சொல்றதுக்கு பதிலா அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க, நாங்க அதை விசாரிச்சு முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருக்கதா ஒரு சில நியூஸ் ஆர்டிகல்ஸை என்னால படிக்க முடிஞ்சது. அதுலயும் குறிப்பா எந்த ஒரு கோர்ட்டுமே இந்த சட்டத்துக்கு இடைக்கால தடையை கூட விதிக்காததுனால வருமானத்துக்கு வழி இல்லாத பல கம்பெனிஸ் அவங்களோட தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்பி ஆட்குறைப்பு நடவடிக்கையில ஈடுபடும் போது Dream11 நமக்கு அடுத்த ஷாக்கை கொடுத்தாங்க. நாங்க இந்த புது சட்டம் மூலமா எங்களோட வருமானத்துல 95% இழந்திருந்தாலும் எங்க எம்ப்ளாயிஸோட டேலண்ட் தான் எங்களோட சொத்து, அந்த சொத்தை நாங்க எதுக்காகவும் இழக்க விரும்பல, இலவசமா விளையாடக்கூடிய புதுமையான கேம்களை உருவாக்கி அது மூலமா வருங்காலத்துல எங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு நாங்க திட்டமிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு பணமும் எங்க கிட்ட இருக்கிறதுனால நாங்க இப்போதைக்கு மார்க்கெட்டிங் அப்புறம் பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பென்ஸை கட் பண்றது மூலமா செலவை குறைச்சி இந்த கம்பெனியை தொடர்ந்து ரன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது Dream11 கண்டிப்பா புதுவிதமான கேம்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா அவங்க அப்படி கேமை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாலே இந்த ஆப்பை லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு ஸ்டெடியான இன்கம் ஜெனரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரீம் மணி ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால டிஜிட்டல் கோல்டு அப்புறம் எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்றதுக்கான ஒரு ஃபியூச்சரையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பார்க்கும்போது இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க டைரக்டா ப்ரொவைட் பண்றது இல்லை, ஆக்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஆக்மெண்ட் கம்பெனி தான் ஜார், குலாக், க்ரோ மாதிரியான கம்பெனிஸோட டிஜிகோல்டு பார்ட்னரா இருக்காங்க. ட்ரீம் மணியை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களால மினிமம் 10 ரூபாயில இருந்தே கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ற பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம்ல 24 கேரட் கோல்டோட பிரைஸ் என்னவா இருக்குதோ அந்த லைவ் பிரைஸுக்கு தங்கமாவே வரவு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க மாசமோ இல்ல டெய்லியும் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பணத்தை எடுத்து அதை இந்த ஆப்போட டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான எஸ்ஐபியை கிரியேட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒன் டைம் ஆப்ஷன் மூலமா உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை இந்த ஆப்போட டிஜிட்டல் கோல்ட்ல உங்களுக்கு தோணும் போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். நீங்க இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு லாக்இன் பீரியடா 48 மணி நேரத்தை சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 48 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோல்டை சேல் பண்ணி உங்களோட பணத்தை வெளியில எடுக்க முடியும். நீங்க இந்த மாதிரி சேல் பண்றதா இருந்துச்சுன்னா உங்க அக்கௌண்ட்ல மினிமம் 200 ரூபாய் மதிப்பிலான கோல்டாச்சா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோல்டோட லைவ் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு இங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடியது பையிங் பிரைஸ் தான்.
நீங்க கோல்ட விற்கும் போது செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த பையிங் பிரைஸை விட கம்மியா தான் இருக்கும். இதை தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளை வாங்கின விலைக்கு அப்படியே வித்தோம்னா அதுல எந்த லாபமும் இருக்காததுனால இவங்க பையிங் பிரைஸை விட செல்லிங் பிரைஸை கம்மியா தான் வச்சிருப்பாங்க. இந்த டிஃபரன்ஸ்ல தான் இவங்களோட லாபத்துல இருந்து ஆப்பரேட்டிங் காஸ்ட் எல்லாமே அடங்கும். இந்த ட்ரீம் மணி ஆப்பை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இவங்க டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனை மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சீக்கிரமாவே இந்த டிஜிட்டல் கோல்ட ஒரு பிசிக்கல் காயினாவோ ஜுவல்லரியாவோ ரெடீம் பண்றதுக்கான ஆப்ஷனையும் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிஜி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை ரெகுலேட் பண்றதுக்கு செபி, ஆர்பிஐ மாதிரியான எந்த ஒரு அமைப்பும் இல்லாததுனால இதுல இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு சில ரிஸ்க்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலுமே ஆகுமெண்ட் தரப்புல இருந்து இதோட சேஃப்டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் எல்லாமே பிசிக்கல் கோல்டா சீக்வல் அப்படிங்கிற வாலெட்ல சேஃபா ஸ்டோர் பண்ணி செபி ரிஜிஸ்டர் ஐடிபிஏ ட்ரஸ்டிஷிப்பால தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வர்றதுனால நீங்க எங்களை நம்பலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எஃப்டில இன்வெஸ்ட் பண்ற ஆப்ஷனை பத்தி பார்க்கும்போது இவங்க ஒரு சில பேங்க் அப்புறம் என்பிஎஃப்சியோட பிக்சட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனை ப்ரொவைட் பண்றாங்க. பேங்க் எஃப்டிக்கு டிஐசிஜிசியோட இன்சூரன்ஸுமே இருக்கிறதுனால நீங்க எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் திவாலே ஆனா கூட உங்களோட பணத்துல அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கே திரும்ப கிடைச்சிரும். அதோட மட்டும் இல்லாம பேங்க் எஃப்டில இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க இந்த பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கண்டிப்பா கிரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் சொல்லாம டைரக்டா பேங்க் எஃப்டில இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்பிஎஃப்சியோட பிக்சட் டெபாசிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு டிஐசிஜிசியோட இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகாததுனால நீங்களுமே இதுல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேங்க் எஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலையும் ப்ரொவைட் பண்றதுனால எப்ப வேணாலும் அந்த எஃப்டியை பிரேக் பண்ணி உங்களால உங்க பணத்தை வெளியில எடுத்துக்க முடியும். நீங்க ஒருவேளை இந்த மாதிரி எஃப்டியோட மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாலே அதை பிரேக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பணத்தை வெளியில எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த அசல் தொகைக்கு எந்தவித பாதிப்பும் வராம அதை கம்ப்ளீட்டா உங்களுக்கே கொடுத்துருவாங்க. அந்த அசல் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வட்டியில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இவங்க பெனால்ட்டியா பிடிச்சிப்பாங்க. அப்புறம் யுவர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அப்படி லிங்க் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்குது, அப்படி கிரெடிட் ஆயிருக்கக்கூடிய அமௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட்டை நீங்க செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணிக்க முடியும். அப்புறம் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற செக்ஷன்ல நீங்க பண்ணிருக்கக்கூடிய மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்றது மூலமா உங்க இன்வெஸ்ட்மெண்டோட மொத்த போர்ட்ஃபோலியோவையும் ஒரே இடத்துல பார்த்துக்க முடியும். அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆப்பை பத்தி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் கோடு மூலமாவோ இல்ல லிங்க் மூலமாவோ இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வச்சீங்கன்னா அப்படி உங்க மூலமா இந்த ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க மினிமம் 10 ரூபாய்க்காச்சும் ஒரு எஸ்ஐபியை கிரியேட் பண்ணி ஆகணும். அப்படி அவங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய எஸ்ஐபி 3 தடவை டெபிட் ஆகிற வரைக்கும் அவங்க கேன்சல் பண்ணாம இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் 15 ரூபாய் மதிப்பிலான கோல்டை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 10 பேர் வரைக்கும் உங்களால ரெஃபர் பண்ணி அதிகபட்சமா 10,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரீம் 11 மாதிரியான கேம்ஸ்ல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும்போது ட்ரீம் 11 கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஆப்பையும் சந்தேகமா தான் பார்க்க தோணுது. அதோட மட்டும் இல்லாம பிக்சட் டெபாசிட், டிஜிட்டல் கோல்டுன்னு இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வர்றதுனால அவங்களெல்லாம் விட்டுட்டு ட்ரீம் 11ஓட இந்த ஆப்ல நான் இன்வெஸ்ட் பண்றதை விரும்ப மாட்டேன். பிக்சட் டெபாசிட்டுக்கு ஸ்டேபிள் மணி இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்களே டைரக்டா அந்த பேங்க்ல கூட பிக்சட் டெபாசிட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு நான் இந்த ஆப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் இன்னுமே ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரீம் 11 மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை காமிங்க. வரட்டா?